Plan your next summer escape with Grand Royal Tours. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு 1.31 கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 5000. MCR Pure Cotton Club, formals and casual shirts. மார்ச்சுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் சார் ரேட்டு கம்மியாக வாய்ப்பு இருக்குமா? இனி மார்ச் செகண்ட் வீக் மேலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு உச்சத்துக்கு போகும். கவர்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க சார் 9 கேரட் கோல்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு மக்கள் வாங்குறாங்க சார்? கேட்குறாங்க, பார்க்குறாங்க, ஆனால் வாங்குறது இல்லை. ஏன்னா நம்ம இப்படியே பார்த்து பழகிட்டோம். 22 கேரட் 24 எல்லாமே. கேரட் பார்த்து அதனால கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அது இன்னும் ஒரு வருங்காலத்தில் அதுக்கு இன்னும் மாற்று வரலாம், மக்கள் மாறலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 95% இதில் தான் வாங்குறதுக்கு ஆர்வம் இருக்குது. 98% செல்லிங் வந்து இதுதான் நடக்குது. வெள்ளி வாங்கலாமா வாங்கக்கூடாது? சரி, தாராளமாக வாங்கலாம். இப்போ ஒரு சரியான டைம், தாராளமாக இந்த மாதிரி டைமில் சொந்த பணம் இருந்தால் இதில் எக்ஸ்ட்ரா கூட இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். நிறைய பேர் கடன் வாங்கிலாம் வாங்குறாங்க. நீங்கள் வாங்கி வச்சுட்டு இந்த விலையும் இறங்கிடுச்சுன்னா ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்ட் கட்டணும், இன்னொரு பக்கம் ஐயோ விலை இறங்கிடுச்சுன்னு ஒரு பெரிய ஃபீல் வரும். அதனால தான் எப்பயுமே சொல்கிற மாதிரி வாங்காதீங்க. எப்பயுமே கடன் வாங்கி வாங்கக்கூடாது. 25 மட்டும் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா அதிகபட்சம் 4 டன் தான் வாங்கியிருக்காங்க. ஏன்னா இறக்குமதி ரொம்ப கம்மியாக இருக்குது போன வருஷன்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை, நான் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் இது வந்து இந்திய அரசாங்கம் ரிசர்வ் பேங்க் வாங்குது. நம்ம மக்கள்கிட்ட எப்பயுமே இறக்குமதி பண்ணுறது, தொழில் சார்ந்த விஷயத்துக்கு பண்ணுறது வந்து முதல்லாம் 900 டன் வரைக்கும், 920 டன் வரைக்கும் பண்ணிட்டு 35,000 டன் வந்து மக்கள்கிட்ட இருக்குன்றது இப்போ ஒரு புள்ளியியல் கணக்கு சொல்லுது. ஆல்ரெடி இந்தியர்கள்கிட்ட அதிக தங்கம் இருக்கு. உலகத்திலேயே அதிகப்படியாக தங்கம் யார்கிட்ட இருக்குன்னா நம்ம இந்திய மக்கள்கிட்ட தான். வல்லரசு நாடுகள்கிட்டயே இல்லாத அளவுக்கு நம்ம மக்கள்கிட்ட. அதேமாதிரி கோல்டு ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா சார்? எல்லா கண்ட்ரிக்கும் ஒரே ரேட்டு தான் இருக்குது. ஒரே ரேட்டு தான். இது காமன் வந்து இதுதான். எப்படின்னா எப்படி சொல்கிறதுன்னா புரிகிற மாதிரி, நம்ம அமெரிக்காலலாம் பார்த்திங்கன்னா மைல்ஸ்ன்னு வைப்பாங்க. மைல் எவ்வளோ தூரங்க அப்படின்னா 10 மைல் தூரம் அப்படின்வாங்க. இதே நம்ம யூரோப் கண்ட்ரியில் வந்தீங்கன்னா கிலோமீட்டர்ஸ், அவங்களுக்குமே கிலோமீட்டர். இது வந்து 50 கிலோமீட்டர்னு. மைலுக்கும் கிலோமீட்டருக்கும் என்னென்னா ரஃப்பாக பார்த்தோம்னா ஒரு 10 மைல் அப்படின்னா கிலோமீட்டரை கன்வெர்ட் பண்ணோம்னா 15 கிலோமீட்டர் வந்துடும். அந்த மாதிரி இப்போது அந்த எதில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்றது ட்ராய் அவுன்ஸில் டாலராக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. டாலர் பொதுவான ட்ரேட் பண்ணுறதுக்கு டாலராக வச்சுருக்கோம். அப்படின்றப்போ அவங்கவுங்க நாடு அவங்கவுங்க நாட்டு ரூபாயை இதில் பெருக்கிக்க வேண்டியது தான். இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் $5000 கொடுத்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் தங்கத்தை வாங்குகிறோம் அப்படின்னா அந்த 31.1 ட்ராய் அவுன்ஸ். இந்த 5000ன்றது டாலர். இன்றைக்கி நமக்கு 9000 ரூபா, 90 ரூபா ஒரு டாலர் இருக்குன்னா 5000 × 90 ருபீஸ். அப்போ எவ்வளோ வருது? அதுதான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. இது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்களுடைய கன்வர்ஷனை பார்த்துக்கணும். பட் உலகம் முழுவதும் இருக்கிறது ஒரே ரேட்டு தான் தங்கம். எங்கேயுமே வந்து கூட்டி இங்கே குறையில. சில டைம் எங்கே ஒரு வித்தியாசம், மைனர் வித்தியாசம் வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் இம்போர்ட் டியூட்டி நாம் போட்டிருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம 6% இம்போர்ட் டியூட்டி போட்டிருக்கோம். அப்போது அதனுடைய விலை மற்றதை விட, துபாயை விட நம்ம துபாய் வந்து 5%. சில கண்ட்ரியில் இம்போர்ட் டியூட்டியே கிடையாது. ஜிஎஸ்டி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். துபாயில் வந்து தங்கம் விலை ரொம்ப கம்மி அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க சார். ஆனால் அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரத்துக்கு ஒரு டேக்ஸ் கட்டணும். அப்போது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆகிடும். ஆமாம், கண்டிப்பாக. இந்த மாதிரி இறக்குமதி பண்ணி நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு வந்தோம்னா அதுக்கு உண்டான பேமெண்ட் நம்ம கட்டணும். அதனால் இப்போலாம் வந்து எங்கேயுமே வித்தியாசம் கிடையாது. அந்த வரி தான் கேப் இருக்கிறது. நமக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல 15% இம்போர்ட் டியூட்டி இருந்துச்சு. துபாய்க்கும் இங்கேயும் பார்த்தோம்னா 15%. அதாவது இன்றைக்கு ஒரு கிலோ கோல்டு 1.5 கோடி ரூபா அப்படின்னா அதில் பார்த்துக்குங்க 15% அப்படின்னா 1.5 கோடிக்கு கிட்டத்தட்ட 22.5 லட்சம் ஆச்சு. துபாயில் கம்மி. துபாயில் 22 லட்சம் கம்மி. நம்ம நாட்டில் அவ்வளோ இருந்தது. அப்புறம் தான் வந்து மத்திய அரசாங்கம் அந்த வரியை வந்து 9% வெளியில் எடுத்துட்டாங்க. வெறும் 6% மட்டும்தான். இப்போயும் பார்த்திங்கன்னா அந்த 6%னா எவ்வளோனா 1 கிலோ கோல்டு அங்கே இன்றைக்கி ஒரு பேச்சுக்கு 1,50,00,000 அப்படின்னா நம்மதில் 1,59,00,000. 9 லட்ச ரூபா ஒரு கிலோ கோல்டுக்கு வித்தியாசம் இருக்குது அங்கேக்கு இங்கேக்குமே. அது இருக்காது. அது இம்போர்ட் டியூட்டினால அந்த வித்தியாசம். ஸோ கோல்டில் அதிகமாக எந்தெந்த நாடுகள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சார்? கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த ஒரு வருஷத்தில் மட்டுமே போலந்து,
கஜகஸ்தான், பிரேசில், இந்தோனேஷியா, சைனா, செக் ரிப்பப்ளிக், உஸ்பெகிஸ்தான், இந்தோனேஷியா, இந்தியா, ரஷ்யா, இது வரிசையில் பார்த்தப்ப முதல் 10 நாடுகள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குது. இதில் நம்பர் 1ல் அப்படின்னா போலந்து. அதிகமாக இறக்குமதி பண்ணுறது, அதிகமாக வாங்கியிருக்குது அப்படின்றது இந்த கடந்த ஒரு வருடத்தில் மட்டுமே போலந்து அதிகமாக வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 90 டன் 90 டன் நகைகளை போலந்து வாங்கியிருக்கு. அதுக்கு அடுத்தது அப்படின்னா 40-50 டன் வந்து கஜகஸ்தான் வாங்கியிருக்கு. அப்புறம் பிரேசில், செக் ரிப்பப்ளிக், சைனா, இவங்களாம் ஒரு 30-35 டன் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்ததில் இவங்க தான் 10. அதில் போலந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இலக்கு அப்படின்றது வந்து இது வரைக்குமே ஒரு 550 டன் வாங்கிட்டாங்க. மொத்தம் இருக்குது, அவங்க வச்சுருக்காங்க. இந்தியா 880 டன் வச்சுருக்கோம். ஆல்ரெடி நம்ம கிட்ட அதிகம். ஆமாம்மா, 880 அதிகமானது வந்து நாமளே வந்து 657 டன்னு தான் வச்சுருந்தோம் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 253 டன் இந்த 4 வருஷத்தில் மட்டும் வாங்கியிருக்கோம். அப்போ அண்ட் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 4 வருஷத்தில் வருஷத்துக்கு 75 டன் வந்து சுமார் 70-75 டன் வந்து நம்ம இந்திய அரசாங்கம் வாங்கியிருக்காங்க. விலை ஏறப்போகுதுன்னு தெரிஞ்சோ என்னவோ தெரியல, அதுக்கு முன்னாடியே நம்ம ஆளுங்க பிளான் பண்ணிட்டாங்க. பிளான் பண்ணி 2021 21, 22, 23, 24 வாங்கியாச்சு. 25ல் மட்டும் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா அதிகபட்சம் 4 டன் தான் வாங்கியிருக்காங்க. ஏன்னா இறக்குமதி ரொம்ப கம்மியாக இருக்குது போன வருஷன்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, நான் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் இது வந்து இந்திய அரசாங்கம் ரிசர்வ் பேங்க் வாங்குறது. நம்ம மக்கள்கிட்ட எப்பயுமே இறக்குமதி பண்ணுறது, தொழில் சார்ந்த விஷயத்துக்கு பண்ணுறது வந்து முதல்லாம் 900 டன் வரைக்கும் 920 டன் வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ 700 டன் ஆவரேஜ் நம்ம வருஷம் ஒன்றுக்கு வெளிநாடுகளிலிருந்து தங்கத்தை இறக்குமதி பண்ணி இங்கே வர்த்தகம் எங்களை மாதிரி வியாபாரிகள் விற்கிறதுக்கு வருது, அதை மக்கள் வாங்குகிறாங்க. இந்த மாதிரி சேர்ந்த தங்கத்திலேயே 35,000 டன் வந்து மக்கள்கிட்ட இருக்குன்றதை இப்போ ஒரு புள்ளியியல் கணக்கு சொல்லுது. ஆல்ரெடி இந்தியர்கள்கிட்ட அதிக தங்கம் இருக்கு. உலகத்திலேயே அதிகப்படியாக தங்கம் யார்கிட்ட இருக்குன்னா நம்ம இந்திய மக்கள்கிட்ட தான் இருக்குது. அந்த அளவுக்கு நம்மள்கிட்ட வல்லரசு நாடுகள்கிட்டயே இல்லாத அளவுக்கு நம்ம மக்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா இந்த கோல்டு ரேட்டை வந்து மேஜராக வந்து அமெரிக்கா தான் வந்து டிசைட் பண்ணுறான்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அமெரிக்கா கிட்டே எவ்வளோ தங்கம் இருக்குது சார்? அமெரிக்கா கிட்ட பார்த்தீங்கன்னா 8133 டன்னு தான் இருக்குது. பட் அவங்க முதல் இடத்துல இருக்காங்க உலகத்திலேயே, வேர்ல்டுலேயே நம்பர் 1. அந்த இடத்த இன்னும் யாராலையும் அடிக்கவே முடியாது. அது வரணுன்னாலே நமக்கு வந்து இன்னும் ரொம்ப நிறைய ஆண்டுகள் தேவைப்படும். கண்டிப்பாக. ஆமாம், நம்மள்ட்ட என்ன இருக்கோ அது மாதிரி 10 மடங்கு அவங்கள்ட்ட இருக்குது. அதேமாதிரி இந்த கோல்டு மைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா, துபாய், சுவிட்சர்லாண்ட்லலாம் அதிகமாக அங்கே தான் கோல்டே எடுக்கிறாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அமெரிக்காலையும் இருக்குது, சைனாவில் இருக்குது, ரஷ்யாவில் இருக்குது, கனடாவில் இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்குது, துபாய், சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த மாதிரி மைன்ஸில் எல்லாத்தையுமே தங்கம் இருக்குது. அதெல்லாம் இந்தியா அதிகமாக யார்கிட்ட இருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க? இந்தியா பல்வேறு நாடுகள், இது வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் தானே. அங்கே வந்தோன்னு யார்கிட்ட இருந்து, ஒரு நாடுகள்கிட்ட இருந்துன்னு இல்லை, அங்கே எல்பிஎம்ஏ கட்டுப்பாட்டில் இருக்கிற மைண்ட் சர்டிஃபிகேட் அங்கேருந்து அவங்க எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதில் சுவிட்சர்லாந்து, யுஏஇ, சவுத் ஆஃப்ரிக்கா, இது எல்லாமே அடங்கும். கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி கவர்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க சார், 9 கேரட் கோல்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு மக்கள் வாங்குறாங்க சார்? இல்லை, மக்கள் இப்போ தான் அதில் விருப்பம் வந்துக்கிட்டு இருக்கு, அதை கேட்குறாங்க. 9 கேரட்டில் கோல்டு எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்குறாங்க, பார்க்குறாங்க, ஆனால் வாங்குறதில்ல. உண்மையை சொல்ல போனால், ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த இதை பார்த்தா ஒரு கவரிங் ஃபீல் கொடுக்குது. ஏன்னா நம்ம இப்படியே பார்த்து பழகிட்டோம். அதனால் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அது இன்னும் ஒரு வருங்காலத்தில் அதுக்கு இன்னும் மாற்று வரலாம், மக்களில் மாறலாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 95% இதில் தான் வாங்குறதுக்கு ஆர்வம் இருக்குது. 98% செல்லிங் வந்து இதுதான் நடக்குது. ரீட்டைன் இருக்கிற 2% மட்டும்தான் அதில் போயிட்டுருக்கு. இப்போது மார்ச்சுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் சார் ரேட்டு? கம்மியாக வாய்ப்பு இருக்குமா, இல்லை இன்னும் அதிகமாக? கண்டிப்பாக. நம்ம கடந்த முறை பேசுகிறப்பெல்லாம் சொன்னோம், பிப்ரவரி அப்போ நிச்சயமாக ஒரு இறக்கம் வரும். அது வந்தாச்சு. பிப்ரவரி ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க கம்மியாகும், கம்மியாக வந்தாச்சு. இனி மார்ச் 2nd வீக் மேலே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு உச்சத்துக்கு போகும், ரேலி ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் இந்த டைமில் தாராளமாக பணம் வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கவங்க யோசிக்க வேணாம், தங்கத்தை வாங்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஓகே, அப்போ இந்த இயர் எண்டில் எவ்வளோ இருக்கும் சார்? இந்த பிரச்சனைகள் ஒன்றோட வந்துக்கிட்டு இருந்தால் இந்த இயர் எண்டிங்கில் வந்து ஒரு 160லேருந்து 2 lakhsக்குள்ளே ரீச் ஆகும். 2 lakhs. பிரச்சனையே இல்லாமல் இப்போ இருக்க மாதிரி நிசப்தமாக இருந்தால்
ஒரு 1.5 லட்சம்குள்ளேயே அப்படியே இருக்கும். ஓகே. வெள்ளி வாங்கலாமா வாங்கக்கூடாதா சார் இது? தாராளமாக வாங்கலாம். ம். இப்போ ஒரு சரியான டைமு. வெள்ளியை பொறுத்த வரைக்கும் தாராளமாக இப்போ இன்வெஸ்ட் பண்ணி வாங்கலாம். எப்படின்னா நம்மளே பார்த்துட்டோம். இது வரைக்கும் ஒரு 6 மாதம் முன்னாடி என்ன நினச்சிட்டு இருப்போம், வெள்ளி வாங்கலாமா, வெள்ளி எவ்வளோ போகும், இவ்வளோலாம் விலை ஏறும் அப்படின்னு எங்களை மாதிரி ஆட்களோ வியாபாரிகளோ யாருமே எதிர்பார்க்கல. ஆமாம், இல்லை நாங்கள் எதிர்பார்த்த ஒன்று இவ்வளோ போகும்னு நினச்சி நம்ம நிறைய பேசியிருக்கோம்ல, அதை வச்சு சொல்கிறேன். இது போகும், இந்த ஸ்பீடில் இவ்வளோ போகும் அவ்வளோ போகும் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அது போனதுக்கு உண்டான இது வந்துருச்சு, எடுத்துக்காட்டு வந்துருச்சு. எக்ஸாம்பிள் போயிடுச்சு அப்படின்னு. போன ரேட்டு இப்போ கம்மியாயிடுச்சு. அப்படி பார்த்தோம்னா திருப்பியும் அந்த ரேட்டு போகும். அதனால் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரி டைமில் சொந்த பணம் இருந்தால் இதில் எக்ஸ்ட்ரா கூட இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். நிறைய பேர் கடன் வாங்கிலாம் வாங்குறாங்க சார். அதுதாங்க நம்ம எப்பயுமே சொல்லிக்கிட்டு இருப்போம். எனக்கு கூட நேற்று ஒரு வாசகர் கேட்டார் ஃபோன் பண்ணி, கோல்டு குரு யூடியூப் சேனல் பார்த்துட்டு, சார் நீங்கள் சொன்னீங்க கோல்டு வாங்குங்கன்னு, வாங்கினோம் ஆனால் இப்போ விலை இறங்கிடுச்சு, நான் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன், நான் பேங்க்கில் அடமானம் போய் வச்சு என்னோடய 10,000 நான் தான் கேட்டேன், உங்களுக்கு நான் அந்த மாதிரி ஏதாவது எப்போயாவது எடுத்துக்காட்டு சொன்னேன்னா, இருக்கிற தங்கத்தை கொண்டு போய் பேங்க்கில் அடமானம் வச்சுட்டு அதில் வர்ற காசை தங்கத்தை வாங்குங்கன்னு ஏதாவது சொன்னேன்னா, ஏன் சொல்லலைன்னா எப்பயுமே அதை கூட சமாளிக்கக்கூடிய சக்தி இருக்க தான் பண்ணுங்கள். அந்த மாதிரி அது மாதிரி கடன் வாங்கி பண்ணாதீங்க அப்படின்னு தான் என்னோடய அட்வைஸு. ஏன் சொன்னால், கடன் வாங்கிட்டோன்னு வைங்களேன், அந்த கடன் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனுன்னு இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. இந்த இன்ட்ரெஸ்ட் லோன் அப்படின்னா அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் வேறு மாதம் மாதம் அது பாட்டு நம்ம தூங்கினாலும் டங்குன்னு பெல் அடிச்சிடும், நம்ம அக்கௌண்ட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஒருத்தர் 1 லட்ச ரூபாய் எடுக்கிறாருன்னா அதுக்கு ஒரு 1.5 வட்டி அப்படின்னு சொன்னால் கூட 1,500 ரூபான்றது மாதம் பாக்கெட்லேருந்து போயிடும். நீங்கள் வாங்கி வச்சுட்டு இந்த விலையும் இறங்கிடுச்சுன்னா ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்ட்டு கட்டணும், இன்னொரு பக்கம் ஐயோ விலை இறங்கிடுச்சேன்னு ஒரு பெரிய ஃபீல் வரும். அதனால தான் எப்போயுமே சொல்கிறேன், அந்த மாதிரி வாங்காதீங்க. எப்போயுமே கடன் வாங்கி வாங்கக்கூடாதுங்க, அது தேவையில்லாத ஒரு விஷயம். நிறைய பேர் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சார். போன வருஷம் பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ 1,20,000 ரூபாய் அந்த மாதிரி ரேட்டு போகுது இல்லையா சார்? இதை நம்ம எப்போவுமே வாங்கிட்டே இருக்குமே கோல்டை, எப்போ விற்போம், விற்றா அதுக்கான லாபம் நமக்கு கிடைக்கும்ல, அதை எப்போ தான் விற்பாரு? அது அவங்க தான் டிசைட் பண்ணணும். போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இப்போ இப்போ கூட 1,13,800 ரூபாய் இன்றைக்கி இருக்குன்னா, இவங்க கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரேட்டுக்கு இதுக்கு பார்த்தா பரவாயில்ல, விலை ஏறி இருக்குது, நமக்கு தேவைகள் இருக்குது அப்படின்னா விற்கணும். இல்லை தேவையில்லை, ஒன்றுமே இல்லை, நான் விற்றுட்டு சும்மா தான் வச்சுருக்க போகிறேன் அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. இல்லை வேறு ஏதாவது ஒரு தொழில் தொடங்க போகிறாரு, இல்லை வேறு ஏதாவது இடம் வாங்க போகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக வீடு கட்ட போகிறாருன்னா அதெல்லாம் அத்தியாவசிய தேவைகள், ஒரு மனுஷனுக்கு வாழ்வாதார தேவைகள். அதை ஃபில்ஃபில் பண்ண போகிறேன்னா இந்த லாபம் எனக்கு போகும் அப்படின்னு அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இல்லை இன்னும் கூட ஏறும் அப்படின்னா நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்றது ஒவ்வொருத்தர் பார்த்து முடிவெடுக்கக்கூடிய விஷயம். நிறைய பேர் பயப்படுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சீட்டை போட்டு இந்த கோல்டு வாங்குவாங்க சார். இப்போ மாதம் ஒரு 10,000 ரூபாய் சீட்டு கட்டினா கூட ஒரு சவரனே வாங்க முடியாது போலயே சார். ஆமாம், வாங்க முடியும் இன்றைக்கி இருக்கிற. ஏன்னா 10,000 ரூபா சீட்டு 11 மாதம் மினிமம் அப்படின்னு சொன்னால் 1,10,10,000 ரூபா கட்ட வேண்டிய தொகை. இன்றைக்கி தங்கமே 1,13,14,000 ரூபா ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்கு ஜிஎஸ்டி எல்லாம் வர்றப்போ பண்ண முடியல. அது என்ன பண்ண முடியும், நம்மளும் உலகத்தோடு சேர்த்து தான் ட்ராவல் பண்ணணும். மற்ற இதோட ரேட்டு ஏறி போச்சு, அதை மாற்றவே முடியாது. அதை மாற்றக்கூடிய சக்தியும் நமக்கு கிடையாது, நம்ம மக்களுக்கும் கிடையாது, நம்ம அரசாங்கத்துக்கும் கிடையாது. இது இந்த கட்டமைப்பே எப்படின்னா உலகளாவிய அளவில், சர்வதேச அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள். அப்படின்றப்போ அதை நோக்கி தான் நாமளும் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி எடையை குறைச்சி வாங்க வேண்டியது தான். சாமானிய மக்கள் ரேட் அதிகமாக இருக்குன்னு வாங்காமல் விட்டுறக்கூடாது, வாங்கிட்டே எடையை குறைச்சி வாங்கணும். ரொம்ப நன்றி சார். நன்றி. Plan your next summer escape with Grand Royal Tours. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு 1.31 கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 5,000. MCR Pure Cotton Club, formals and casual shirts.